சார். என் பெயர் யஷ்வி குமரன். என் பெயர் காஷி திவாகரன். என் பெயர் இஷான் கனகன். என் பெயர் சஷ்மினா நந்தகுமாரன். நரிஷா, கைபேசி மின்னூட்டல் குறைந்துவிட்டது, இதை மின்னூட்டம் செய்து வா. ஐயோ, கைபேசி வைக்க இடமில்லையே, என்ன செய்வது? நெகிழியால் செய்யப்பட்ட பொருட்களை நாம் ஒருமுறை பயன்படுத்திய பிறகு வீசுகின்றோம். இவ்வுலகில் நெகிழி பயன்பாடு பெரும் பங்காற்றுகிறது. நெகிழி பயன்பாடு இல்லாத வீடே கிடையாது எனலாம். நெகிழியால் செய்யப்பட்ட பொருட்கள் சில: நெகிழி தட்டு, நெகிழி பை, நெகிழி புட்டி, நெகிழி நெகிழி அட்டை. இருந்தாலும் நெகிழியை குப்பையில் போடுவது மிகவும் ஆபத்து. நெகிழி பல நூற்றாண்டுகளுக்கு மக்கி போகாது. இது இயற்கைக்கும் பாதிப்பை விளைவிக்கும். ஆகவே நெகிழியை நாம் மறுபயனீடு செய்ய வேண்டும். மறுபயனீடு செய்யும் பொருட்களை நாம் மறுபயனீடுக்கு உட்படுத்த வேண்டும். பொதுவாக ஒரு நெகிழி அதே வகை நெகிழியாக மாற்றப்படுவதில்லை மற்றும் மறுபயனீடு செய்யப்பட்ட ஒரு நெகிழி மீண்டும் மறுபயனீடு செய்ய இயலாது. இன்று நாங்கள் நெகிழியை கொண்டுதான் ஒரு புத்தாக்க பொருளை உருவாக்கியுள்ளோம். இதுதான் பல்பயன் பொருட்கள். இப்பல்பயன் பொருளை உருவாக்க தேவையான பொருட்கள்: பல்பயன் கட்டி, காலியான சவக்கார புட்டி, மை தூவல், அளவுகோல், அலங்கார பொருட்கள். பல்பயன் பொருளை உருவாக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள்: கூர்மையான பல்பயன் கத்தியை பயன்படுத்தும் பொழுது கவனமாக கையாள வேண்டும். புட்டியை வெட்டும் பொழுது கையுறை அணிய வேண்டும். முதலில் காலியான சவுக்கார புட்டியை தயார் செய்ய வேண்டும். பின் அதை கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். மை தூவலை கொண்டு வளைவாக கோடிட வேண்டும். பல்பயன் கட்டியின் மூலம் அதை வெட்ட வேண்டும். வெட்டிய பிறகு அலங்கார பொருட்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். இப்பல்பயன் பொருள் கைபேசியை பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வைக்க உதவுகிறது. வீட்டில் அலங்கார பொருட்களை வைக்கவும், சமையல் அறையில் நுரை கஞ்சிகளை வைக்கவும், எழுதும் பொருட்களை வைக்கவும், குளியல் அறையில் பல் துணிகைகளை வைக்கவும், நீர் உறிஞ்சி கரண்டிகள் வைக்கவும், வகுப்பறையில் வெண்பலகை அடிப்பான் வைக்கவும், சாவிகளை வைக்கவும் உதவுகிறது. ஆகவே